பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆயுஷ நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்தபடியாலும் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். என் தேவன் நீர் ஆண்டவரே, உம்முடைய மகிமையான காரியங்களை எங்கள் மனத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேளையிலும் உம்முடைய அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். உமக்கு கனமும் மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மயப்படுத்துவோம். 452வது பாடல், ஜெபத்தோட்டை செய்கிதங்களிலே. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுது எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுது எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீங்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. எரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, சுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். ஆம், ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய அக்கினி நம்மத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய அக்கினி நம்மத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. வாசிப்போம் ஒரு வேத பகுதி.
பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. அதனால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலும் முன்னமே காலம் சென்ற மரித்தவர்களே பாக்கியவான்கள் என்று இவரத்தாருடைய நிலைமையை பார்க்கலும் இன்னும் பிரதானுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகள் காணவில்லை. மனசப்படும் பிரயாசமும் வேணும் எல்லா கிரியையும் அவனுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் ஆகிய மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டி கொண்டு தன் சதியை தின்கிறான். வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை பார்க்கலும் அமைச்சலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை நலம். பின்பு நான் திருப்பி கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படின்னு அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் ஆகிய தீராத தொல்லை. ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் குடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாக இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதொரும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் யாராது ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழை ஞானமாகிய இளைஞனே வாசி. அரசால சிறைச்சாலை இந்த புறப்பாடு வரும் உண்டு. ராஜா சிங்காரத்தில் பிரிந்து ஏழையாவரும் உண்டு. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டணத்துக்கு வரப்போகிற பிள்ளையும் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பார்கள், இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் ஆகவே மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஸோ நாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். ஒரு அருமையான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் யாவற்றையும் காண்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய மகிமை விளங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் குறிப்பாக இதை நான் பார்க்கிற வேளையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பாராக. அவருக்கே மகிமையும் கனமும் செலுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவருடைய அதிசயங்களை அவர் அறியும் பொழுது இந்த நாளிலே குறிப்பாக நமக்கு ஜெபிக்கிற ஜெபம் ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறதான ஒரு நாள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், வாசித்த பகுதியிலே கொடியனை சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாம் மனுஷன் படும் எல்லா பிரயாசம் பயடும் எல்லா கிரியும் அயலானுடைய பொறாமைக்கு எதுவாக இருக்கிறது கண்டேன். சில வேளை நம்ம பிரயாசப்படுகிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் அவனும் பொறாமை நம்ம மேலே படுறான். சிலர் உழைக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வசனத்தையே கை கொள்ள மாட்டாங்க. அதனால் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது. அதை பார்த்து பொறாமை எரிச்சலையும் படுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஏற்றாற் போல நடக்காதபடி அவருடைய சித்தத்துக்கு முன்னாடி நடக்காத ஆட்கள் உண்டு. வேலையெல்லாம் ஆண்டவர் அங்கே வாசித்த பகுதியில் எல்லாம் பார்க்குறோம். ஏழை எல்லாவற்றிலும் தேவன். இதில் இன்னொரு காரியத்தை குறிப்பாக நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒண்டியாக இருப்பதும் இருவர் கூடியிருப்பதுனாலும் அவருடைய பிரயாசம் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிள்ளையும் சகோதரன் அப்படி இருந்து அவன் படும் பிரயாசத்து முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தில் திருப்தியாகவும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவிக்காமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறோம்,
எல்லாம் மாறி என்ன செய்கிறோன்னு தெரியாமல் தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம் மூலமாக கிரியை செய்வாராக. பாருங்கள், இன்றைக்கி பொருளாதார ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிற ஒரு நாளாக கூடி வந்திருக்கிறோம். ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் பாராதியுங்கள் என்று சொல்லுகிறேன். உண்மையாகவே அது நமக்கு வறுமையானால் நமக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்குற இருதயம் வராது. ஐஸ்வர்யம் தான் இருக்கும். அதனால் ஆண்டவரையை நோக்கி பார்க்கணும், அவருடைய மகிமையை ருசிக்கணும், அவர் நம்மோட வாசம் பண்ணணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மேலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். கடந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் செய்தியை கேட்டோம். ஆண்டோடைய எல்லாம் ஆசீர்வாதமானது, நிலையானது, நித்தியமானது. இந்த உலக ஆசீர்வாதம்லாம் ஒரு காலம் அழியும். நம்ம பரலோக ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்து சுதந்திரிக்க கத்த உதவி செய்வார். அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நன்றி. இந்த வேத பகுதியை கொண்டு பார்க்கும்பொழுது இன்னொரு காரியத்தை கூட, ஒண்டியாக இருப்பதை போல இருவராக இருப்பதுனால பாருங்கள், இந்த நாட்டில் என்னுடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்து என்ன பண்ணோம், எல்லாம் கர்த்தர் கொடுத்ததை எடுத்துட்டார். இன்னொன்று அவருடைய வாழ்க்கைக்கு மேலான காரியங்களை கற்று ஊழியத்தில் சிறந்து விளங்க அதற்காக பயிற்சிக்காக சென்றிருக்கிறது. ஆனால் அடியன் தனியாக இருக்கிறதை நான் இப்பொழுது உணர்கிறேன். நான் தனிமையாக இருக்கிறேன். ஆனால் இருவராக இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவராக இயேசு என்னோடு இருந்து நாங்கள் இருவராக இருப்போம். அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் என்னுடைய விசுவாசம், அதுதான் என்னுடைய விருப்பம். ஆம், ஆண்டவர் விருப்பத்தின்படி ஆகட்டும். அவர் விரும்புகிறது இப்படி விரும்புகிறார். ஒருவன் கூட இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுப்பா, நாங்கள் தனிமையாக இருக்கிறனாலும் இயேசு நீ எங்களோடு இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சுக்கிறார். அவரை நம்பி நாம் வாழணும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்கிறது. ஆமாம். இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்குறோம். பெரியவர், ஆண்டவர், மகிமையானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், செயலிலே மகத்துவமானவர், ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமானவரே எமக்கு. இந்த நேரத்தில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் நடுவில் உலாவுகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும் கர்த்தருடைய நாள் போது கலங்கிடுவேனோ, நான் கலங்கிடுவேனோ, கர்த்தர் என் ராஜா என்னோடு இருக்கையிலே நான் கலங்கிடுவேனோ. தனிமையாக இயேசு என்னோடு இருக்கிறவர், இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா நான் சந்தோஷமே. இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா என்னுள்ளம் தொழுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு எங்களோடு இருக்கிறீங்க. இயேசுவை நாங்கள் விட்டு விடாதபடி பற்றி கொண்டிருக்கிறோம். தனிமை என்பது வெறுமை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, எங்களோடு துணை இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, திருமணமாகாமல் இருந்து ஏங்கி திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை அவர்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பீராக. நீங்கள் தான் சொல்கிறீங்க, தனிமையாக இருக்கிறதை விட இருவர் இருக்கிறது நலம் என்று சொல்லுவீர்களே. ஆனால் ஏசப்பா, எங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று பெற்றோர்கள் ஏங்கி துக்கித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களை இருவராக நீ ஏற்படுத்தும்படி உம்முடைய அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும். அற்புதங்கள் நாங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கிறீர். எங்களுடைய இளையின் செபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறீர். அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எங்களுக்கு நீர் துணையாக இருக்கிறீர். ஆனால் எங்களுக்கு துணை உலகத்திலே ராஜாதி ராஜா, கத்தாதி கத்த. இன்றைக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள், அந்த ஐஸ்வர்யத்தில் நாங்கள் மயங்கி போகாதபடி அந்த ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரோம். நாங்கள் போய் சொல்லி திருடி வஞ்சிக்காதபடி இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் உண்மை மறுதளித்து தூரம் போகாதபடி அன்றாட படிகளை எங்களுக்கு கலந்து கர்த்தருடைய வல்லமை காண செய்யும்படி ஜெபிக்கிறேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோம்.
வானமும் வயவும் படைத்தவரை நோக்கி பார்க்க. கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் தொங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர், இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்த ஆண்டவர், நீ யாக்கோபாக ஆசீர்வதிக்கப்படுகிறதும் தேவ சித்தம். அதை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொண்டு பரலோகத்தின் பலன்களை சுதந்திரிக்கிறதும் தேவ சித்தம். ஆண்டவரே, இனி உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக, இஸ்ரவேல் எனப்படுவதாக, இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று நாம் வேதத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்டோம். இஸ்ரவேல் என்ற பெயர் என்ன? ஆசீர்வாதத்தின் பெயர். அது பரிசுத்த ஆவியின் மகிமை வெளிப்படுத்தி ஆவிக்குரிய வரங்களை நாடுகிற பெயர். உலக ஆசீர்வாதங்கள் இருந்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை இருக்கிறதை விட நாங்கள் மேலான ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை நாங்கள் காண வேண்டும், உம்முடைய அதிசயத்தை நாங்கள் காண வேண்டும். அக்கினி அனலூட்டி எரியப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. பலப்படுத்துகிற மகிமையே, வீணையே, சுரமண்டலமே. இசப்பா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா கேட்டோம். யாக்கோபுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தோம், அந்த இஸ்ரவேல் என்ற பெயரை வேணும்னு வாஞ்சித்ததை பார்க்குறப்பா. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்பா. என்ன தான் இருந்தோம், இந்த ஒரு அற்புத மகிமை எங்களுக்கு இருந்தால் இம்மையிலும் மகிமையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வர ஆசீர்வாதம், அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆவியின் ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் ஆண்டவர், எங்களுக்கு தாரும் ஆண்டவர், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும் ஆண்டவர். கன்னிமரியின் மடியில் மாய்ந்தன் இயேசு எங்கள் வாழ்க்கையை நோக்கி பார்த்து, இன்றைக்கே உன் வேண்டுதலும் விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன், உன் விண்ணப்பம் என் சமூகத்தில் எட்டினது, உன் விண்ணப்பம் என் சமூகத்தில் எட்டினது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பம், உன் விண்ணப்பம் என் சமூகத்தில் எட்டினது. நன்றி, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, எட்டினதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். ஆதி முதலாயிருக்கிற, ஆதி முதலாயனை தெரிந்து கொண்டேன். இயேசுவின் நாம மகிமைக்காக உம்முடைய கூடாரத்தின் ஒலிவ மர கண்டுகளைப் போல இருப்பார் என்று சொன்னார். என்றே உன்னுடைய மகத்துவத்தை நிறைந்தவர்களாக காணப்பட, அதிசயங்கள் நிரம்பத்தக்கதான, வல்லமை நிரம்பத்தக்கதான மகிமையின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ராஜாதி ராஜாவே, ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடுவான். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ஆயுசு நாட்களை தந்து கூட்டி உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி, எங்கள் ராஜா இயேசு, எங்கள் ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வல்லமை உள்ளவர், சாவின் கூரை ஒடிப்பார், நோயின் நொடியை அகற்றுவார், பாவத்தை அகற்றுவார், வியாதியை அகற்றுவார், துன்பத்தை அகற்றுவார், தொல்லைகளை அகற்றுவார், துயரத்தை அகற்றுவார், கண்ணீரை அகற்றுவார். எங்கள் இயேசு ராஜா, மக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும் கர்த்தரின் வருகை நாளின் போது பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். நேசரேசுவின் மார்பில் சாய்ந்திடுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன்.